ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரஞ்ச் மஸ்க்மெலன் ஃப்ரூட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து வீட்லேயே எப்படி ஐஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு முலாம்பழமோ 5 ஆரஞ்சும் எடுத்துருக்கேங்க. இந்த பழத்துலேருந்து இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆரஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதில் நான் 2 ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாங்க. இப்போ நம்ம முலாம்பழத்துலேருந்து ஜூஸ் எடுத்துக்கலாங்க. இந்த முலாம்பழத்தில் நீர் சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால் நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை அது நல்லா தணிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சத்துக்களும் நார் சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னும் உடம்பும் ரொம்ப சீராக இருக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப உதவியாக இருக்குங்க. பழம் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். நான் இந்த பழத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, முலாம்பழம் ஜூஸ் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு நம்ம சூப்பர் மார்க்கெட் பாத்திர கடையிலலாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு நான் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது ஆரஞ்சு ஜூஸை இப்போ இந்த ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மஸ்க்மெலன் ஜூஸையும் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ் எடுத்துடலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஐஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஐஸ் எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா ஐஸையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆரஞ்சு மஸ்க்மெலன் பழத்துலேருந்து வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து ஈஸியாக ஐஸ் செஞ்சிட்டோம். இந்த 2 பழத்துலேயும் நீர் சத்துக்களும் நார் சத்துக்களும் விட்டமின்ஸும் நிறைய இருக்குங்க. இந்த சம்மர்லேருந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பழங்களை அதிகமாக உணவில் சேர்த்துக்குங்க. ஆரஞ்சு மஸ்க்மெலன் ஐஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.